ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் முதல்ல பண்ணோம் இல்லைங்களா? இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் இருக்குது. அதை ஒன்றா கட் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவ். ஓகேங்களா? கட் பண்ணலாமா? பாருங்கள், பாருங்க, இது டபுள் ஃபோல்டிங்காக போட்டிருக்கேன். சரிங்களா? நான் இந்த சைடும் மட்டும் ஈவன் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லாம் வந்து அப் அண்ட் டவுன் வருது. நம்ம அது வந்து கட்டிங்கில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பீஸ் வந்து கம்மியாக வருது. அதனால் இந்த சைடும் நான் கரெக்ஷன் பண்ணலை. இந்த டபுள் ஃபோல்டிங் வருது பாருங்கள், இங்கே பாருங்கள், டபுள் ஃபோல்டிங் வருது பாருங்கள். இதை மட்டும் நான் ஈவனாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே அப் அண்ட் டவுன் வந்துச்சு, ஈவனாக கட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா? ஈவனானா நிறைய கட் பண்ணாதீங்க. ஒரு 1/4 இன்ச் இல்லை, ஒரு 3 புள்ளி அளவு கட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்கேல் வச்சு போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதில் எப்படி கட் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், முதல்ல பேக் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபோல்டிங் வருதுங்களா? இதுலேயும் ஃபோல்டிங் வருதுங்களா? அந்த ஃபோல்டிங் சைடு இதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த நெக்கு வந்து 2.5 கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்படி போட்டு நம்ம இந்த இடத்துல கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடம் கரெக்டாக இருக்குது. இந்த இடம் பாருங்க, நம்ம கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது பேக் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுங்க. நம்ம போடுவோம் இல்லைங்களா? இங்கே பாருங்க, இந்த டாட்ஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். கிராஸ் கட் போடணும் இல்லைங்களா? அதனால இது ஒரு பீஸ் போட்டுக்கலாங்க. இங்கே மார்க் பண்ணும்போது 4 பீஸு ஈவனாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த கார்னரும் டச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷோல்டரோடைய எண்டும் ஆர்மோடைய எண்டும் இந்த லைனை வந்து டச் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி போட்டுங்களா? இப்போ ஸ்லீவ் பாருங்க, இது டபுளாக தான் இருக்குது. இது இப்பே போட்டுடலாம். பாருங்க, டபுளாக தான் இருக்கா. இப்படி போட்டுடலாம். பாருங்க, இப்படி போட்டுடலாம். பாருங்க, டபுளாக தான் இருக்குது. இப்படி போட்டுடலாம். இது சும்மா சின்னதாக தான் இந்த டச் ஆகுது. இதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஓகேங்களா? இப்போ பேக் போட்டுட்டோம், ஃப்ரண்ட்டு போட்டுட்டோம், ஸ்லீவ் போட்டுட்டோம். இப்போ கட்டிங் பண்ணிடலாமா? ஓகேங்களா? இப்போ பாருங்க, பாருங்க, 1 2 3 4 பீஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை அப்படியே கட் பண்ணிடலாம். உங்களுக்கு மடித்து போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அது 4-5 பீஸை ஒன்றா போட்டு கட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிச்சிங்கு யார் ஒன்றாலும் கட் பண்ணி கொடுத்து நம்ம தைச்சிடலாங்க. ஆனால் கட்டிங் தான் மெயின். கட்டிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலைன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண வராது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது நெக்கு. நீங்கள் பார்க்குற எல்லாரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது பேக் கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், பேக் கட் பண்ணியாச்சு. இதை எடுத்துடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறோம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இது சும்மா சின்னதாக ஒரு புள்ளி தான் போகுது, பரவாயில்ல, நமக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து கரெக்டாகிடும். ஓகேங்களா? ஸ்டிச்சிங்கில் வந்து அது கரெக்டாகிடும், ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், கட்டிங் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்றத வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இவங்க இது சைடு. ஓகேங்களா? இவங்க இது ஃப்ரண்ட் நெக். ஓகேங்களா? இப்போ வி ஷேப்பு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ். இது பீஸ் எக்ஸஸாக இருக்குது, நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அப்படியே கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பீஸ்லாம் வந்து பெல்ட்டுக்கு, கொக்கி பீஸ், ஐ பீஸ்க்கு, நெக் பீஸ்க்குலாம் வேணுங்க. எப்பவுமே நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 3 பீஸ் பெல்ட் பீஸ் வச்சுக்கோங்க. லைனிங்லன்னா உங்களுக்கு எக்ஸஸாக வரும், 4 பீசஸ் வச்சுக்கோங்க. 2 பீசஸ் வந்து பாடி பீஸ் வச்சிங்கன்னு 2 பீசஸ் வந்து லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. மொத்தம் டோட்டலாக வந்து உங்களுக்கு 4 பீசஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் நம்ம கட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சில்லியாக வந்துடுச்சு. இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வேலையிலையும் நீட்னஸாக செய்யுங்க, அழகாக வரும். ஓகேங்களா? பாருங்க, ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அங்கே பாருங்க, ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். பாருங்க, ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். பேக் கட் பண்ணிட்டோம். இதில் எல்லாத்துலேயுமே 5 பீஸ் இருக்குங்க. இங்கே பாருங்க, 1 2 3 4 5. ஓகேங்களா? இதுக்கு இந்த ப்ளவுஸுக்கு கூட நீங்கள் வந்து லைனிங் கொடுத்து தைக்கலாங்க. இந்த த்ரெட்டெல்லாம் கூட கொடுத்துதுன்னு சொல்லிட்டு சிலர் லைனிங் கொடுத்து தைக்கிறாங்க. இது வந்து பியூர் காட்டனுங்க. இது வந்து 2x2. பிளெயின் ப்ளவுஸ் வந்து 2x2. இது வந்து பியூர் காட்டனுங்க. இந்த கிளாத்லாம் கூட லைனிங் கொடுத்து தைக்கலாம், ஆனால் இவங்க லைனிங் வேண்டான்னுட்டாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இதில். ஓகேங்களா? கட்டிங் மெத்தட் மட்டும்தாங்க கிராஸு. நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் பீஸ் எப்படி நம்ம தைக்கிறோமோ அதே மாதிரி தான் தைக்கணும். கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற துணிலாம் வந்து நெக் பீஸ் தைக்கும் போது இந்த நெக்கில், இந்த கர்வில், இந்த பெல்ட் அட்டாச் பண்ணும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும், எக்ஸ்பேண்ட் ஆகாது பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். குட் பெஸ்ட் ஆஃப் லக்.